வணக்கம் மக்களே! அனைவருக்கும் தைப்பூச நல்வாழ்த்துக்கள். தைப்பூசம் அன்னைக்கு கண்டிப்பா முருகர பார்த்தாகணும்னு சொல்லிட்டு அப்படியே காலையிலே கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ 7:30 மணிக்கு எல்லாமே வந்து பயங்கர கூட்டமா தாங்க இருந்தது. மக்கள் வந்துட்டு காவடியோட விடிய காலையிலேயே வந்திருந்தாங்க. ஸோ கோயில் சுத்தி ஃபுல்லாமே அன்னதானம் குடுத்துட்டுருந்தாங்க. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா, கட்னாம்பட்டி முருகர் கோயில்ல தான் இருக்கோம் கிருஷ்ணகிரியில. ஸோ இன்னைக்கு எப்படியாச்சும் முருகர பார்த்தே ஆகணும்னு சொல்லி பார்த்தா, கியூல ஆல்ரெடி ஒரு 800, 900 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ இன்னைக்கு எப்படியும் பார்த்தே ஆகணும் அப்படின்றதுனால நாம கடகடன்னு சொல்லி மலை ஏறியாச்சு. ஸோ விடியற் காலையில அ மலை மேல ஏறும்போதே உண்மையிலேயே ரொம்பவும் நல்லா இருந்தது. மேலே ஏறி ஊர பார்க்க இன்னமும் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ ஆமாங்க. அ கட்னாயனப்பள்ளி முருகர் கோயிலுக்கு மலை மேல ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்கு. முருகர் சன்னதியும் இருக்கு. ஆனா அத நெறைய பேர் யாரும் பார்க்கறதில்ல. ஸோ மேல ஆப்போசிட்லயே அந்த கருமலையும், சிவனையும், ஸோ பக்கத்திலேயே முருகரையும் பார்க்க அவ்ளோ அவ்ளோ அழகா இருந்தது. ஸோ எனக்கு இத பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இங்க நெறைய மாட்டு சந்தை நடக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்ல. காலியா இருக்கு. கிரவுண்டு பார்க்கவே எனக்கு அப்படி தோணுது. என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு, சரி வாங்க நாம தரிசனம் பார்ப்போம். முருகருடைய தரிசனத்த பார்ப்போம். மேல ரொம்ப கம்மியான மக்கள் தான் வந்திருந்தாங்க. ஸோ இந்த வியூவ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ விடியற் காலையில ஊரையும், முருகரையும் ஒண்ணா பார்க்கறது உண்மையிலேயே அவ்ளோ நல்லா இருந்தது. கீழ அவ்ளோ கூட்டம் இருக்கு. ஆனா மேல யாருமே கிடையாது. நம்ம விடியற் காலையில போனதுனால அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணியே பார்த்துட்டு போவோம். உண்மையிலேயே பூஜையெல்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. ஸோ மேல ஆக்சுவலா ஒரு 25 பேர் தான் இருந்திருப்போம். ஸோ அந்த வியூ அந்த ஆப்போசிட்ல அந்த கருமலை, இந்த இடத்துல முருகன் சிலை பார்க்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. யாருமே நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு வியூவ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பின்னாடியே பெரிய ஏரி இருக்கு. ஸோ மேல வரும்போது சில வெட்பாலை தையல்லாம் தேவைப்படுறதுக்காக அந்த எல்லையெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ தரிசனத்த எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஸோ முருகருக்கு அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சு, ஸோ நல்லா சிறப்பா பண்ணாங்க. உண்மையிலேயே ரொம்பவும் நல்லா இருந்தது. உண்மையிலேயே முருகருக்கு அபிஷேகம்லாம் சிறப்பா முடிஞ்சதுங்க. முடிச்சு வந்தவங்க எல்லாருமே ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். நான் ரிட்டர்ன் போம்போது எனக்கு கொஞ்சம் வெட்பாலை இலைலாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ வெட்பாலை ரொம்ப நல்லது. ஸோ கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. போரியாசிஸ்க்கு, ஸ்கின் டிசீசஸ்க்கு அந்த மாரிலாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மேலேருந்து இந்த வியூ பார்க்க அவ்ளோ அழகா இருந்ததுங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாரும் போயிட்டு ஒரு டைம் விசிட் பண்ணுங்க. கம்மி படிக்கட்டு தான் இருக்கும். ஸோ மேல இதான் பாருங்க ஆஞ்சநேயர் கோயில். ஸோ அவ்ளோ ரஷ்ஷே இல்லைங்க. மேல சுத்தமா யாருமே இல்ல. ஸோ தைப்பூசம் அன்னைக்கு கீழ அவ்ளோ ரஷ்ஷா இருக்கு. ஸோ மேல ரிலாக்ஸா பார்த்து இருந்திருக்கலாம். ஸோ அப்படியே மேல சாமி கும்பிட்டுட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு போனது உண்மையிலேயே மனநிறைவா அவ்ளோ நல்லா இருந்தது. ஆனா ஏன் இவ்ளோ மக்கள் வரலன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த இடத்துல இருந்த மாட்டு சந்தைய நான் உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ கீழ இறங்கி வரும்போது மதியானமும் கூட்டம் அதிகமாயிட்டு தாங்க இருந்தது. ஸோ ஆனா அன்னதானம் குடுக்கறது மட்டும் ஸ்டாப் ஆகவே இல்ல. ஃபுல்லா குடுத்துட்டு இருந்தாங்க. சரி நான் திரும்ப நைட் வந்தேங்க. நைட் ஒரு 8 மணிக்கு அரவுண்ட் வந்தேன். ஸோ நைட்டுமே அந்த ரஷ் அப்படியே தான் இருந்தது. பயங்கர கூட்டமா தான் இருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்பவும் நல்லாவும் இருந்தது. அப்படி திரும்பவும் ஸோ அப்பவும் சன்னதிக்குள்ள முடியல நைட்ல அவ்வளோ ரஷ் இருந்ததுனால. ஸோ வெளிய கோயில்லாம் சுத்தி பார்த்துட்டு, குளத்தையெல்லாம் எட்டி பார்த்துட்டு, அங்க வெளியில சின்ன சின்ன கடைகள்லாம் போட்டுருந்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு போயாச்சுங்க.